ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி முட்டை மிட்டாய் செய்யலாம். அதுக்காக பாதாம் முந்திரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா தொலி எடுத்துக்கோங்க. தொலி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பால்கோவா செய்யலாம். அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சூடாகட்டும் பால். இப்போ 3 முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 3 முட்டை சேர்த்தியாச்சு. இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. பீட் பண்ணி வச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நாம் ஏற்கனவே செஞ்சு வச்ச பால்கோவா சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ நெய்யை சேர்த்து விட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வானிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரே எடுத்துக்கோங்க. நெய்யை ஊற்றி விட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நாம் செஞ்சு வச்ச மாவு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. மேலாகவே முந்திரி தூவிக்கோங்க. நெய் சேர்த்திக்கோங்க மேலாகவே. கொஞ்சமாக அழுத்தி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே குக்கர் சூடாக வச்சுருக்கிறேன். இப்போ 30 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், 30 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா சூடாகிருச்சு. பாருங்கள், நல்லா சைடெல்லாம் குத்தி விட்டு நல்லா பாக்ஸ் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வந்துருச்சு. முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டான ஜூஸியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு.